ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்கில் அக்சஸ் கண்ட்ரோல் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்லேருந்து பர்டிகுலர் ஒரு டைப் தான் பார்க்க போகிறோம். சிஎஸ்எம்ஏ. போன கிளாஸில் கண்ட்ரோல் அக்சஸ்னால் என்ன, அதில் உள்ள ஒரு 3 ப்ரோட்டோகால்ஸ் பார்த்தோம். அதில் ஃபஸ்ட்டு டைப் மட்டும் ரேண்டம் அக்சஸ் ப்ரோட்டோகாலில் உள்ள ஒரு ஃபஸ்ட்டு டைப் மட்டும் பார்த்தோம். அலோகானா என்ன, அதோட டைப்ஸ் என்னென்ன, அதில் சம் கால்குலேஷன் பண்ணுறதுக்குரிய ஃபார்முலாஸ் என்னென்னங்கிறத போன கிளாஸில் பார்த்தோம். அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க்கை கொடுத்துருக்கேன். அதை பார்த்துட்டு இந்த கிளாஸ் அட்டன் பண்ணால் தான் உங்களுக்கு ஃபுல் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். பிடிடிஆர்பி அட்டன் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, யூஜிசி நெட் அட்டன் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, என்னோடய இந்த கிளாஸ் வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கான ஃபுல் கான்செப்ட் இதில் பிஒய்க்யூ, கால்குலேஷன்ஸ், தியரி கான்செப்ட் எல்லாமே இந்த வீடியோவில் இந்த கிளாஸஸில் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோடய வீடியோவை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள், ஃபுல்லாக பாருங்கள். போன கிளாஸில் ரேண்டம் அக்சஸ் ப்ரோட்டோகாலில் இருந்து அலோகாங்கிற ஃபஸ்ட்டு டாபிக் மட்டும் கவர் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் சிஎஸ்எம்ஏங்கிறதையும், அடுத்து சிஎஸ்எம்ஏ சிடி, சிஎஸ்எம்ஏ சிஏ, இந்த 3 கான்செப்டையும் இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். கிளாஸ்க்குள்ளே போகலாம். சிஎஸ்எம்ஏ கேரியர் சென்ஸ் மல்டிபிள் அக்சஸ். இட் என்ஷூர்ஸ் ஃபீவர் அஸ் ஸ்டேஷன்ஸ் இஸ் ரெக்யர்டு டு ஃபஸ்ட்டு சென்ஸ் த மீடியம். இதில் நம்ம கீ பாயிண்ட்ஸ் தான் ஞாபகம் வச்சுக்கணும். தியரி கான்செப்ட் படிக்கும்போது கீ பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சாலே அதுலேருந்து கேட்கக்கூடிய ஆன்சரை நம்மளால் ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். இந்த வீடியோ நான் வெரி ஷார்ட் நோட்ஸ் தான் உங்களுக்கு எடுத்திருக்கேன். ரொம்ப லென்த்தாக நோட்ஸ் எடுத்து படித்தோம்னா நம்மளால் எக்ஸாம் டைமில் ஃபுல்லாக கவர் பண்ண முடியாது. ஸோ நான் உங்களுக்காகவே ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் ரொம்ப ஷார்ட் நோட்ஸாக தான் என்னோடய கிளாஸஸ் இருக்குது. ஸோ என்னோடய கிளாஸை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ட் நோட்ஸ் கீ பாயிண்ட்ஸோடு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் ரொம்ப கீ பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு சென்ஸ் த மீடியம் அப்படிங்கிறது கீ பாயிண்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் இந்த மாதிரி ஹைலைட் பண்ணுற பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே உங்களுக்கு வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சிஎஸ்எம்ஏல ஒரு 4 அக்சஸ் மோட்ஸ் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னா, 1 persistent, non-persistent, P persistent, O persistent. First one persistent. Continuous checking the medium for transmit unconditionally. இதில் கீ பாயிண்ட் என்ன அப்படின்னா, கண்டினியூஸ் அப்படிங்கிற வார்த்தை தான் நமக்கு கீ பாயிண்ட்ஸ். அடுத்து டிரான்ஸ்மிட் அன்கண்டிஷனலி, இந்த 2 வார்த்தையை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து நெக்ஸ்ட்டு நான் பெர்சிஸ்டன்ட் அப்படின்னா நாட் கண்டினியூஸ். அடுத்து தேர்ட் ஒன் பி பெர்சிஸ்டன்ட். P means probability. It transmit 1 dash B, 1 to P probability. It repeat continuously. It used Wi-Fi and pocket radio system. இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸ். இட் மீன்ஸ் ப்ராபபிலிட்டி. இந்த மாதிரி நான் ஹைலைட் பண்ணுறதை மட்டும் ரிப்பீட்டட் கண்டினியூஸ், ஹைலைட் பண்ணுற கீ பாயிண்ட்ஸ் மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். லாஸ்ட் ஒன் ஜீரோ பெர்சிஸ்டன்ட். ஜீரோ மீன்ஸ் ஆர்டர். இஃப் மீடியம் இஸ் ஐடில், நோட் வெயிட்ஸ் ஃபார் இட்ஸ் டைம் ஸ்லாட்ஸ் டு சென்ட் டேட்டா. ஸோ டைம் ஸ்லாட்ஸ். ஓ பெர்சிஸ்டன்ட் அப்படின்னா டைம் ஸ்லாட்ஸ் டு சென்ட் டேட்டா. அடுத்து நம்ம பார்க்க போகிறது சிஎஸ்எம்ஏ சிடி. நம்ம ஏற்கனவே பார்த்த அந்த டைப்பில் உள்ள
தேர்டு டைப் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ரேண்டம் ஆக்சஸ் ப்ரோட்டோக்காலில் உள்ள CSMA CD, அடுத்து CSMA CA, இது ரெண்டு தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். CSMA collision detection, CD means collision detection. அடுத்து CSMA CA, CSMA collision avoidance. இதில் மட்டும் ஒரு 3 பார்ட்ஸ் வந்து 3 டெக்னிக் வந்து கொடுத்துருக்காங்க. collision avoidanceல வந்து என்னென்ன டெக்னிக் வந்து நம்ம யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் கீழே பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், இன்டர்ஃப்ரேம் ஸ்பேஸ் condension window acknowledgement. Interframe space, it does not immediate send. இது என்ன செய்யுமா? it does not immediate, வேகமாக வந்து சென்ட் பண்ணாது. அடுத்து wait for time interframe space, it depends on priority of stations. ஸோ இந்த கீ பாயிண்ட்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். இன்டர்ஃப்ரேம் ஸ்பேஸ் அப்படின்னா என்னன்றக்கூடிய கீ பாயிண்ட்ஸ், நான் ரெட் கலரில் கோடு போட்டுக்கிற கீ பாயிண்ட்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து செகண்ட் ஒன், கண்டென்ஷன் விண்டோ, இட் டிவைட்ஸ் இன்டு ஸ்லாட்ஸ். அமௌண்ட் ஆஃப் டைம், it choose random access time. It does not allow double time medium restart the entire process. Last one, acknowledgement. Sender retransmit the data acknowledgement receiver not before timeout. ஸோ இதுதான் வந்து அக்னாலஜ்மெண்ட். இன்றைக்கி வந்து நம்ம பார்த்துக்கிற டாபிக் வந்து வெரி ஷார்ட்டாக இருக்கும், பட் இம்பார்ட்டண்ட் டாபிக். இதை வந்து நீங்கள் ஃபுல்லாக வந்து என்னோடய வீடியோ ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா அடுத்தடுத்து தியரி கான்செப்ட், கால்குலேஷன்ஸ், PYQ எல்லாமே வந்து பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.